பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க சூப்பரா மார்க் எடுக்கணும், நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த 30 நாள் என்னெல்லாம் நீங்க பண்ணணும்னு ஒவ்வொன்றுத்தையும் நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு ஃபைனலா இன்னும் ஒரு மந்த் தான் இருக்கு, ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அண்ட் இன்னும் ஒரு வாட்டி தான் உங்களால ட்ரை பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன் டைம் தான் லாஸ்டா ட்ரை பண்ண போறீங்க. அப்ப இந்த லாஸ்ட் ட்ரைல நீங்க பெஸ்ட்டை கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஹோப் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்றேன், அழகா கேட்டுக்கோ. உங்க எல்லாருக்கும் உள்ள இருக்கிற ஒரு பயம் என்ன, ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இன்னும் 30 days தான் இருக்கு இல்லையா? வெறும் 30 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த 30 நாள்ல என்னால் ஒரு 580+ எடுத்துட முடியுமா, 480+ எடுத்துட முடியுமா? கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இந்த கேள்வியை விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு இம்மீடியட்டா எல்லாருமே இப்போ நான் பேசும்போதே கமெண்ட் பண்ணிடணும். கண்டிப்பா உங்களால பப்ளிக் 2024ல எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும்? பப்ளிக் 2024ல உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும்? இதை இப்போ நீங்க இம்மீடியட்டா கமெண்ட் பண்ணுங்க, டிலே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோல ஒரு பதில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? உங்களை கண்டிப்பா அது மோட்டிவேட் பண்ணும். கண்டிப்பா படிக்கிறதுக்கான எனர்ஜி இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கேள்விக்கான பதில் உங்களால 580+ எடுக்க முடியுமா, 480+ எடுக்க முடியுமா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் கண்டிப்பா முடியும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 30 daysக்கு நீங்க பயங்கர டெடிகேட்டடா தீவிரமா ஒரு ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க? ஒரு ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க. என்ன ஃபாஸ்டிங் தெரியுமா? சாப்பிடாம அந்த ஃபாஸ்டிங் கிடையாது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நீங்க அவாய்ட் பண்ண போறீங்க. பாஸ், இதையே நான் யூடியூப்ல தான் பார்க்குறேன். கரெக்டு. இதை தாண்டி நீங்கள் என்னென்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டா யூஸ் பண்ணுறீங்க, ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறீங்க, வாட் எவர் யூ ஆர் யூஸிங், கொஞ்சம் அதெல்லாம் ஓரமாக மூட்டை கட்டி வைங்க. வீடியோ கேம்ஸ் விளையாடுற பழக்கம் இருக்குன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வேண்டாம். பப்ளிக் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு. ஆனால் 30 நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்தாச்சு இல்லையா? 14 yearsஸாக நீங்கள் கஷ்டப்பட்டதோட கல்மினேஷன் தான் இந்த பப்ளிக் எக்ஸாம். அடுத்த 30 நாள். அப்போ அந்த 30 நாள் இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம்ல? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புக்ஸை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு, இன்ஃபேக்ட் இந்த தப்பு தான் இன்னைக்கு நம்மளை இப்படி ஒரு டவுட்டான சினாரியோவில் எடுத்துன்னு வந்து நிறுத்தியிருக்கு. என்ன அப்படின்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம விட்டதெல்லாம், படிக்காம விட்டதெல்லாம் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பேக்லாகா வந்து நிக்குது. ஸோ முதல்ல அப்புறம் பார்த்துக்கலான்ற பழக்கத்தை நெக்ஸ்ட் 30 daysக்கு விடுங்க. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை பார்த்து நீங்க முடிக்கும் போது போய் படிக்க ஆரம்பிச்சிடணும். நவ் படிக்கிறதுக்கான நேரம் என்னைக்குமே என்னவா இருக்கணும்? நவ், இப்போ. இதை விட பெஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு கிடைக்காது. சரியா? நெக்ஸ்ட், தயவு செஞ்சு சூரியன் வந்து அதுக்கு அப்புறமும் கூட நல்லா தூங்கிட்டு இருக்கிற பழக்கத்தை அடுத்த 30 daysக்கு குழி தோண்டி புதைச்சிருங்க. இனிமே டெய்லி காலையில சீக்கிரம் எழுந்து படிக்க ஆரம்பிங்க. ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா மினிமம் 6 hours நீங்க தூங்கணும். புரியுதா? விச் மீன்ஸ் நீங்க நைட் 11க்கு இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஸ்லீப்னா காலையில 5 மணிக்கு எழுந்துடும். 6 மணி நேரம் தூக்கம் அவசியம். ஆனால் காலையில் எழுந்து படிக்கிறது அவசியம். ஏன்னா காலையில் எழுந்து படிக்கும்போது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஈஸியாக கொஞ்சம் மெமரி ஆகும். சார் நான் நைட்டில் நல்லா படிப்பேன் சார், நைட்டு என்னால் 3 மணி வரைக்கும் மூச்சு இருக்க முடியும், ஏன் தூங்காமலே 5 மணி வரைக்கும் மூச்சு இருக்க முடியும், ஆனால் காலையில் எழுந்திருக்கிறது கஷ்டம்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. ஓகே? பிகாஸ் டியூரிங் நைட் உன்னால் முழிச்சிருக்க தான் முடியுமே தவிர உண்மையாக சொல்லி உன்னால் படிக்க முடியாது. காலையில் நீங்கள் 10 நிமிஷத்தில் படிக்கிற ஒரு கொஸ்டினுக்கு எப்பயுமே நைட்டில் நீங்கள் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் உண்மை. நான் சொல்கிற பாயிண்ட்டை நீ அக்ரி பண்ணுறேன்னா கமெண்ட் பண்ணு. நீ வேணால் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பார். காலையில் சீக்கிரம் முடியும் வேலை, அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு, தனியாக படிக்காது. இப்போது நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம்லேருந்து விட்டு வச்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பேக்லாகாக சேர்ந்துடுச்சு இல்லையா? நம்ம இன்னும் ஒரு வாட்டி கூட படிக்காத கொஸ்டின்ஸ் நம்ம புக்கில் எவ்வளவோ இருக்குது. விச் மீன்ஸ் இப்போ போயிட்டு நீங்கள் தனியாக படிக்கிறது தப்பு. ஆமாம் சார், ஒரு சாப்டர்லையும் தேர் ஆர் சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் வந்து இன்னும் அதெல்லாம் முடிக்காமல் வச்சுருக்கேன், எனக்கு பேக்லாக் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எதையுமே நீ தனியாக படிக்காத, கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கோ.
டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துக்கோ, ஆன்லைன் சோர்சஸ்லேருந்து ஹெல்ப் எடுத்துக்கோ. நிறைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக கனெக்ட் ஆகுறாங்களோ, யார் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க கூட சேர்ந்து படிக்க ஆரம்பி. தனியாக மட்டும் படிக்காத, தயவு செஞ்சு சொல்கிறத கேளு. இப்போ ஆன்சருக்கு வருவோமா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்கள் எல்லாரையும் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் நீ கமெண்ட் பண்ணலன்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணு, சரியா? பப்ளிக் 2024 உங்களால் எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுன்றது தான் கேள்வி இல்லையா? ஸோ ஐ ஹோப் எல்லாருமே இப்போ கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மார்க்கை ஸ்கோர் போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதில் தான் உங்களுக்கு பாப்பா எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டேன், சரியா? ஸோ அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக உங்கள் அத்தனை பேராலையும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? பப்ளிக் எக்ஸாம் எவ்வளோக்கு வைக்கிறாங்க? நீங்கள் 11th and 12th இருந்தால் 600க்கு வைக்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேராலையுமே 600 எடுக்க முடியும். அதுக்கான திறமை உங்களுக்கு இருக்குது. 10th உங்களால் 500 out of 500 எடுக்க முடியும். அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குது. நீ யாரா வேணார், whoever it is, if you are watching this video, இந்த வீடியோ பார்க்காதவங்களும் சேர்த்தான்னு சொல்கிறேன், ஓகே? பட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு டேக் 600, பொட்டென்ஷியல் டு டேக் 500. உங்களுக்கு அந்த திறமை இருக்கு. ஆனால் திறமை இருக்கிறதுனால ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்காது. அந்த திறமையை எவ்வளவு உழைப்பா மாத்துறீங்க, அந்த திறமையை எவ்வளவு உழைப்பா மாத்துறீங்க, எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு, எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளோ நேரம் எஃபர்ட்டை போடுறீங்க, இதை வச்சு தான் உங்களுடைய சக்சஸ் இருக்கு. சக்சஸ்க்கான ஃபார்முலா அதுதான். சக்சஸோட ஃபார்முலா என்னது? எவ்வளவு நேரம் நீங்க உழைக்க போறீங்க, எவ்வளவு உழைப்ப போட போறீங்க. உங்க உழைப்பையும் உங்க நேரத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணா வர வேல்யூ தான் சக்சஸ். அப்போ 5 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்க ஒரு நாளைக்குன்னா, அப்போ 5 மணி நேரத்துக்கு எவ்வளவு, அந்த உழைப்புக்கு எவ்வளவு மார்க் வருமோ அதான் வரும். 10 மணி நேரம் படிச்சாதான் அதுக்கான மார்க் வரும். 15 மணி நேரம் படிச்சாதான் அந்த உழைப்புக்கான மார்க் வரும். ஸோ உங்களை விட ஒருத்தர் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க கவனிக்கிறீங்கன்னா, அவங்க உங்களை விட அதிகமாக உழைக்கிறாங்கன்றதையும் மனசுல வச்சுக்கோ, சரியா? எஃபர்ட், அடுத்த 30 நாளைக்கு எஃபர்ட் மட்டும்தான் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும், சரியா? ஸோ இனிமே அடுத்த 30 நாளைக்கு நம்ம 12ல இருந்து 15 மணி நேரம் கண்டிப்பா படிப்புக்காகவே செலவு பண்ண போறோம், சரியா? சார் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன்னா நீங்க 12 மணி நேரம் படிக்கலாம். சார் ஐயோ நான் இப்போ இருந்தா சார் ஆரம்பிக்கணும், முதல்ல இப்பதான் படிக்க போறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 15 மணி நேரம் நீங்க ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மேல முடிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஆப்ஷன் கிடையாது, நீங்க படிச்சுதான் ஆகணும். அப்ப 15 மணி நேரம் படிக்கணும்னா அதுல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு இல்ல? விஷயம் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் வேணும், ஒரு சூப்பர் பிளானு, ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி வேணும், சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல்ல ஸ்ட்ராட்டஜியை நீங்க எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா பில்டு பண்ணணும். இதை பில்டு பண்ற திறமை நம்ம எல்லாருக்கும் இருக்கா? மேபி ஒரு சில பேருக்கு இருக்காது. இதுல ஹெல்ப் தேவைப்படும். அப்படி ஹெல்ப் தேவைப்படும்னா எங்களுடைய ஸ்டடி ஷெட்யூல்ஸை ஃபாலோ பண்ணு, இல்லை யாருடைய ஸ்டடி ஷெட்யூல் உனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுதோ ஈஸியாக பார்க்க முடியுதோ அதை ஃபாலோ பண்ணு, சரியா? இனிமே நேரத்தை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ 30 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இனிமே பயந்து ஓடக்கூடாது. இனிமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற கிரேட்டஸ்ட் ஆயுதமே வெப்பனே என்ன அப்படின்னா டைம் தான். 30 நாளை எப்படி திறமையா பயன்படுத்தலாம், எப்படி சூப்பரா படிச்சு எப்படி சூப்பரா மார்க் எடுக்கலான்றதுல தான் உங்க கவனம் இருக்கணும். 30 நாள், எவ்ரி சிங்கிள் டே இஸ் கோல்டு, சரியா? இப்போ இந்த 30 நாள் நீங்க சூப்பரா படிக்கணும், சூப்பரா அச்சீவ் பண்ணணும்னா இதெல்லாம் உங்களுக்கு அவசியம். எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இருக்கணும். 30 நாள்ல ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. ஃபார்முலா ஷீட் இருக்கணும். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே குவிக் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் உன் கையில இருக்கா பாரு. கிரியேட்டிவ் 1 மார்க்லாம் கேட்டால் அதை எப்படி அட்டன் பண்றது? எக்ஸ்ட்ராவா 1 மார்க் உன் கையில இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ், கம்பல்சரி கொஸ்டின்ல ப்ராப்ளம் கேட்டால் பெரிய தலைவலியா இருக்கு. அப்போ அதை சால்வ் பண்ற டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா, இந்த படிக்கும்போது இதுல என்ன தப்பு பண்றோம் அதை நீங்க எரர் கரெக்ஷன் பண்ணணும்.
ஒரு டெஸ்ட் ஸ்கூல்ல வைக்கிறாங்கன்னா அந்த டெஸ்ட் பேப்பர் எடுத்து அதில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எந்த சாப்டர்ல இருக்க 5 மார்க்கை விட்டுட்டோம், எந்த 2 மார்க்கு நமக்கு தெரியல, உடனே அதை எடுத்து படிச்சு வச்சு எரர் கரெக்ஷன் பண்ணணும். இந்த எல்லா பாக்ஸஸும் டிக்கு விழுந்தா மட்டும்தான் உங்களால சூப்பரா மார்க் எடுக்க முடியும். 580+ எடுக்க முடியும், 480+ எடுக்க முடியும், 600 அவுட் ஆஃப் 600 இருக்கட்டும், 500 அவுட் ஆஃப் 500 இருக்கட்டும். இது எல்லாத்துலேயும் டிக்கு விழுந்தாதான் நடக்கும். இப்போ இதில் சார் என்கிட்ட ஸ்டடி பிளான் இல்லை, ஃபார்முலா ஷீட் இல்லை ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் இல்லைன்னா அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், டீச்சர்ஸோட ஹெல்ப்பை எடுத்துக்கோ, 100 லேர்னிங்கோட ஹெல்ப்பை எடுத்துக்கோ. ஓகே, தனியாக படிக்காது. மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் சொன்னது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கா? ப்ராபப்ளி 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காது. அப்போ தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தனியாக படிக்காதீங்க. டோன்ட் யூ எவர் ஸ்டடி அலோன். சரியா? உங்களுக்கு நீங்கள் 100 லேர்னிங்கில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அண்ட் இந்த பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களால் கிளாஸஸும் கவனிக்க முடியும், லெக்சர் வீடியோஸும் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஸ்டடி பிளான் இருக்குது, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது, 1 மார்க் இருக்குது. ஓகே, ஈவன் ஃபார்முலா ஷீட்ஸ் கூட நான் ஃபிசிக்ஸ்க்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் ஃபிசிக்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் அதை பார்க்கல. இதையும் தாண்டி இன்னும் நிறைய ஃபார்முலா ஷீட்ஸ் நாங்கள் பண்ணவும் போகிறோம். ஸோ தனியாக பண்ணாத, எங்கள் கூட சேர்ந்து படி. ஓகே, இந்த மெசேஜை ரொம்ப கிளியராக வச்சுக்கோ. இப்போ இதை தனியாக படிக்கிற டிசிப்ளின் உங்களுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, என்னால் தனியாக படிக்க முடியாது சார், ஏன்னா நான் ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவேன் சார், 3ஆவது நாள் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன், என்னை யாராவது பயமுறுத்தி படி இதை படி அதை படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா, ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டே இருந்தாங்கன்னா என்னால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட பிக் பேங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு, வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பிபிசின்னு மெசேஜ் பண்ணணும். அப்படி மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரியா? ஸோ என்னோட மெசேஜை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க, தனியாக படிக்காத. அடுத்த 30 நாள் டீச்சரோட ஹெல்ப்ன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதை கேட்டு வாங்கிக்கோ. உங்கள் அத்தனை பேராலையுமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்ப்பா. ஏன்னா அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கு. உழைப்பை தர போறீங்களா இல்லையான்றது தான் கேள்வி. உங்களால் உழைப்பை தர முடியும்னா எல்லாருமே எஸ் ஐ கேன் புட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வித் திஸ் ஐ வில் எண்ட் த செஷன் அண்ட் குட் பை.